ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2000 அடி மலை மேலே நிற்கிறோம். இங்கே பாருங்கள், முழு கோழி அந்த வேலில் பலி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மாசி பெரியண்ண கருப்பு கோவில். இதான் பார்த்தீங்கன்னா காசு மரம்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படிப்பட்ட வேண்டுதல்லாம் இருக்குன்னு. ஆதித்தனோட அமைப்பு இயற்கையாக வந்தக்கூடிய அமைப்பு. இங்கே பாருங்க, மலையில கிடா வெட்டி கீழே எடுத்துட்டு போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த ரோடை பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. அப்படிங்கிட்டு பாருங்களேன், ஒரே பனிமூட்டம். ஒரு மலையில் எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எங்கடா வந்திருக்குன்னு கேட்பீங்க. உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது. நம்ம கொல்லிமலைக்கு தான் வந்திருக்கோம். கொல்லிமலை அழகுனா அழகு தான், அதை வார்த்தையே சொல்லவே முடியாது. நீ பார்த்தீங்கன்னா கொல்லிமலை தெரியாத விஷயம் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம மாசி பெரியண்ண கருப்பு சாமியை தான் வழிபட வந்திருக்கோம். நான் எல்லா விஷயம் கோயிலில் போய் சொல்கிறேன். நீங்கள் இந்த இயற்கை அழகை மட்டும் பார்த்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சக்தி நான் வரல. ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எனக்கு உடம்பு சரியில்லை காரணத்தா ஆஸ்பத்திரி போயிருக்காங்க காய்ஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை தான் காய்ஸ் வந்திருக்கோம். யார் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் மாமா வந்திருக்கோம். இங்கே மலையில் கருப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கருப்பு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். அதுக்காண்டி தான் காய்ஸ் நானும் எங்கள் மாமா வந்திருக்கோம். இன்றைக்கி அருமையான சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ கற்றுருக்கோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாமா? கைஸ் இப்போ எங்கே பார்க்குறீங்கன்னா, இதான் மாசி பெரியண்ண கருப்பு நுழைவாய்வாங்க கைஸ். நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இந்த இடத்துலலாம் இந்த மேலே மலை தெரியுதுல, அங்கே தான் கருப்பு இருப்பாராம், மாசி பெரியண்ண கருப்பு. வாங்க அப்படியே நடந்து போகலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா? கொல்லிமலையில் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம பேச வரல. மாசி பெரியண்ண கருப்பை வழிபட வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த வழியில் தான் நம்ம போனோம். பாதையை பார்த்தீங்களா? பாதை இல்லை இதுக்கு. நம்ம மலை மேலே இருக்கனால இப்படி தான் இருக்கும். படிக்கட்டும் இல்லை. பார்த்து சேஃபாக போனோம். விலங்குகள் வந்தால் கூட எப்படி ஓடுறன்னு கூட தெரில வேறு எனக்கு. கைஸ் அதான் மிளகு கொடியா கைஸ், மிளகு கொடியா. அது நிறையா இந்த ஊரில் இருக்கவங்க மக்களுக்கெல்லாம் நோயே வராதாங்க கைஸ். இவங்க இந்த ஏகே காற்று சாட்சிச்சு வாழ்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இங்கே மருத்துவமனைக்கே போக மாட்டாங்களா கைஸ், அவங்க சொல்ல போனால். அதான் கைஸ் உண்மை. கைஸ் இங்கே என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, மலையில் கிடா வெட்டி அந்த கிடா அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க கைஸ். மலையில் கிடா வெட்டி எடுத்துகிட்டு வர்றாங்க. கீழே போய் தாங்க சமைக்கிறாங்க. ஏன் கைஸ் ஃபுல்லாக இங்கே அன்னாசி போல் தாங்க கைஸ். அன்னாசி தோட்டம், மிளகு தோட்டம் அது மாதிரி வச்சுருக்கனால அது மாதிரி காய்கெல்லாம் இங்கே கம்மியாக இருக்குது கைஸ். அன்னாசி ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது கைஸ். இங்கே மறக்காமல் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் கைஸ். நான் சொன்னேன்ல பாருங்கள் கைஸ், மலையில் கிடா வெட்டி கீழே கொண்டு போய் சமைக்கிறாங்க பாருங்கள் கைஸ். இதாங்க கைஸ் இங்கே இந்த கோயில் அதிசயம். வாங்க கைஸ், இன்னும் மேலே போய் பார்க்கலாம் கைஸ். வாங்க கைஸ், இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான இது இருக்குது கைஸ். வாங்க கைஸ், மேலே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அன்னாசி பழம் கடை. இங்கே மிளகு, அப்புறம் அந்த சில தாவரங்கள், மூலிகை தாவரங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த தாவரம்லாம் அந்த கொல்லிமலை இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சூப்பு தருவாங்க. அந்த சூப்பு மூலிகை சூப்பு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு முக்கியமான விஷயம், மலை ஏறுறப்ப யாரும் ரொம்ப தண்ணி குடிச்சிடாங்க. ஆனால் ஏற முடியாது கைஸ், ஏறுறதே இதாயிரும் கைஸ். ரொம்ப தண்ணி குடிச்சிடாங்க கைஸ். நம்ம கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருக்கோம், அதுக்கே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது கைஸ். இப்போ பாருங்கள் பின்னாடி பாருங்கள் கைஸ், வியூவை சூப்பராக இருக்குது கைஸ். மறக்காமல் இந்த கோயிலுக்கு பாருங்கள் கைஸ். உங்களுக்கு தனி ஃபீலாக நீங்கள் வேணெல்லாம் நடக்குமா கைஸ் இந்த கோயிலில்? நான் கேட்டப்போ சொன்னாங்க, எங்கள் மாமாலாம் சொல்லியிருக்கேன், அது வேண்டியிருக்காராம், அது நடந்திருக்காங்க கைஸ். கைஸ்
மலைக்கு முக்கால்வாசி தூரம் வந்தாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இன்னைக்கு என் மாமா ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாரு, அது நடந்துருச்சு. அதனால் நானும் என் மாமா வந்திருந்தோம். சத்யனண்ட கேட்டேன் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேன். சரி எறா தம்பின்னாங்க, அதான் எடுக்க வந்திருக்கோம். இது வழுக்கு பாறையா கைஸ், இந்த பாறையில் சுத்தமாக ஏற முடியல கைஸ், கால் வச்சா வலிக்கு வருது கைஸ். எப்படி ஏறுறாங்க பாருங்கள், ஏற முடியாமல் எல்லாம் குச்சி வச்சுட்டு தான் கைஸ் ஏறுறாங்க. வழுக்கு பாறை கையா சார் அது கைஸ். அது வந்து முன்னாடி காமிச்சது வந்து செங்குத்து பாறையா, இது வழுக்கு பாறையா, ரொம்ப வழுக்குது கைஸ். கல் அடிக்கிருக்காங்களே, அது வீடு சொந்த வீடு கட்டணுன்னு அது மாதிரி வேண்டி அடிக்கிருக்காங்களாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் உங்களை வளரோடாமல் தடுக்கிறது, உங்க கூட இருந்துக்கிட்டே போட்டி பொறாமல் பண்ணுறது, அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கருப்பசாமியை உங்கள் கையை உருகி நீங்கள் வேண்டி வந்திருந்தீங்கன்னா இந்த கொல்லிமலை காலை வச்சு உடனே உங்கள் அந்த இது எதுவுமே ஒன்றும் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த கொல்லிமலை இதுதான் உண்மையான விஷயம் தான். ரொம்ப ஜாலியாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், ஒரு வழியாக மாசி பெரிய நகரப்பு மலை ஃபுல்லாக ஏறியாச்சு கைஸ். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் காவல் தெய்வமாக இருக்க கருப்பு தான். இங்கே பாருங்கள், அவ்வளோ பெரிய வேண்டுதல் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு வீடு கட்டணும் ஆசையாக இருந்துச்சுன்னா இங்கே கற்களை அள்ளி வச்சு அடிக்கி ஒரு கற்கள் மேலே அடுக்கி வச்சுருந்தீங்கன்னா இங்கே உடனே வீடு கட்டேன்னு சொல்கிறது மக்களோட நம்பிக்கை தான். அதே மாதிரி நிறைய வேண்டுதல் இருக்குது, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கைஸ். ஒரு வழியாக கோயில்கிட்ட வந்தாச்சு கைஸ், மாசி பெரியன கருப்பு கிட்ட வந்தாச்சு. பாருங்க போயிட்டு இருக்காங்க வந்தாச்சு ஒரு வழியா. சூப்பராக இருக்கு கைஸ், வியூ செம்மையாக இருக்குது. மாசி பெரியன கருப்பு கிட்ட ஒரு வழியாக வந்தாச்சு. பாருங்க, இந்த கருப்புலேயே பார்த்தீங்கன்னா உயர்ந்த கருப்பு இவர் தான், மாசி பெரியன கருப்பு. ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சத்தம் கேட்குது, பேய் பிடிச்சிருக்கா சாமி வந்திருக்கான்னு தெரில, வாங்க பார்க்கலாம். சாமி இப்படி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எவ்வளோ சேவல் பலி கொடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கெட்ட சக்தியிலேருந்து வெளியே வர்றதுக்காண்டி அது அப்படியே எப்பா ஐயோ அங்கே வருங்க, இந்த சேவலை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. என்ன சொல்ல, அந்த கோயிலில் வேண்டுதலை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல வரப்போ உடம்புல சிலுக்குது. அது மட்டும் இல்லாமல் பேப்பரில் எழுதி மரத்தில் கட்டி விடுறது, அப்புறம் வேல் வாங்கி செலுத்துறது, அப்புறம் மணி வாங்கி செலுத்துறது. கருப்புக்கு என்ன தேவையானதை நீ கோயிலுக்கு வாங்கி வந்து செலுத்துனீங்கன்னா நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய ஆசையாக இருந்தாலும் என்ன வேணாலும் நடக்கும் இந்த கோயிலில். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடிமரம், மலை உச்சியில் இருக்க கோயில். மலையில் இருக்க எல்லா கோயிலும் சக்தி வாய்ந்த கோயில் தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா காசாக சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மரத்தில் காசு விடுறதுனால அந்த பணப்பிரச்சனை போயிருன்னு நம்பிக்கையாக இருக்குது. அதனால தான் கூட்டம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த கோயிலில் கூட்டமாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற கருப்புக தான் ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, பலி கொடுக்குற அனைத்து விஷயங்களுக்கும் இந்த கருப்புக தான் பண்ணுவாங்க. வாங்க சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் மூலவர் மாசி பெரியன கருப்பு சாமி. இவரை பார்க்க தான் நம்ம லைனில் நிற்கிறோம். வீடியோ எடுக்க பர்மிஷன் தரல, அதனால நீங்களே எல்லோரும் வந்து பாருங்கள். இவர் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். இவர் மூலவர் ஃபோட்டோ என்கிட்ட இருந்தால் போடுறேன், அப்படியே எல்லோரும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய வேல் பார்த்தீங்களா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய வேல் நினைக்கிறேன். ஒரு தென்னை மரம் ஹைட் இருக்கும் போல். ஃப்ரெண்ட்ஸ் நான் கோயில் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிறேன் நம்புகிறேன். ஏதாச்சும் வேண்டுதல் சொல்ல மறந்துட்டேன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலையில் ஒரு ஐயா வாழ்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் ரொம்ப வருஷமாக. நம்மளுக்கு தெரியாத விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட வாங்க கேட்கலாம். சாமி உங்கள் பேர் என்ன சாமி? ஈஸ்வரனா? இந்த கோயில் வரலாறை பற்றி சொல்லுங்கள் சாமி. இந்த ஆதித்தனோட அமைப்பு வந்து இயற்கையாக
வந்தக்கூடிய அமைப்பு. இப்போ மக்களோட வரவு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த நாட்கள் மாறிட்டு இருக்காங்க மலையை. அப்போ அந்த காலங்களில் இருந்தது வந்து ஒத்தையடிப்பாங்க, கீழேருந்து மேலே வரக்க ஒத்தையடிப்பாங்க தான். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த அளவுக்கு நவீன ஆற்றல்கள் கொடுத்துருக்குறாங்க. இதனோட சிறப்பு அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா மாந்திரிக தாந்திரிகம். சித்த வைத்தியத்தில் இருக்கிற மூலிகை சம்மந்தப்பட்டதை வந்து எடுத்து சித்த வைத்தியத்துக்கு உபயோகப்படுத்துவாங்க. சிலர் மாந்திரிகத்துக்கிறதுக்காக வருது. இது வந்து சொல்வதை விட செய்வது சிறப்பு அப்படிங்கிற செயல்பாட்டில் இப்போ வந்துருக்கு.